அஸ்ஸலாமு அலைக்கும். முன்னாடிலாம் சினிமா பார்த்தீங்கன்னா எதுக்காக எடுத்தாங்கன்னா மக்களுடைய பொழுதுபோக்காகவும் நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்கிறதுக்காகவும் படம் எடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சினிமாவில் முஸ்லீம் மக்களை தொடர்ச்சியாக தீவிரவாதிகள், அவங்க தப்பானவங்க அதுமாரி காட்டுறதுக்காக என்ன செய்கிறாங்க, ஃபுல்லாக இந்த சங்கி கூட்டம் தொடர்ச்சியாக படம் எடுத்துகிட்டே இருக்குது. என்னென்ன படங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் எடுத்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து உதய்பூர் ஃபைல்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்கால் ஃபைல்ஸ் படம் எடுக்கிறாங்களாம். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முஸ்லீம்னா அவன் தீவிரவாதி, அவன் தப்பானவன் அப்படின்னு காட்டுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இந்த ஒன்றிய அரசு இருக்க சங்கிய அரசு என்ன பண்ணுறாங்க, அவங்க டாக்ஸி ஃப்ரீ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் பார்க்கறதுக்கு அந்தந்த மாநிலத்தில் கவர்மெண்ட்லேயே விடுறானுவோ அந்த படங்களுக்காகவே. அதே முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய சில பாதிக்கப்பட்ட கருத்தை சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன காட்சி இருந்தால் கூட அதை உடனே அந்த காட்சி நீக்கு. லாஸ்ட்டாக பார்த்து எம்புரான் படம் வந்துச்சுல, அந்த எம்புரான் என்ன சொல்லியிருப்பாங்க, குஜராத்தில் முஸ்லீம் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்றத ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. அதுக்கு அந்த படத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த படத்தை வந்து இந்த காட்சி நீக்கு, அந்த படத்துக்கு அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பண்ணுற இவங்க இது ஐடி ரைடு விடுறாங்க, இடி ரைடு விடுறாங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அதே முஸ்லீம் மக்களுக்கு எதிராக படம் எடுத்தால் எல்லா சப்போர்ட்டும் இந்த சங்கிய அரசு பண்ணிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஈழத்தமிழர்களை அவங்களையும் தப்பானவங்களா காட்டுறாங்க. எப்படி இப்போ லாஸ்ட்டாக ஜாட்னு மூவி வந்துச்சு, அந்த ஜாட் மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈழத்தமிழை வந்து என்ன செய்கிறான், ஆந்திராவுக்கு போகிறான். ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிக்கிறான், அங்கே இருக்கக்கூடிய மக்களை படுகொலை பண்ணுற மாதிரி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இப்போ ராஜீவ் காந்தி வெப்சீரிஸ்னு வந்துச்சு. அந்த வெப்சீரிஸில் பேரறிவாளன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்து பேட்டரி வாங்கி கொடுத்தார் அப்படின்ற குற்றச்சாட்டு மட்டும் தான் அங்கே அந்த கேஸில் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் எப்படி காட்டுறானுவா, அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய பாம்பு மேக்கரு, மிகப்பெரிய பாம்பு மேக்கராக காட்டுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து அந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு அடுத்து ஜெயலலிதா கொலை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சீன் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, தலித் மக்களே தொடர்ச்சியாக அவங்க தப்பானவங்கள மாதிரியான சினிமாக்களை இங்கே வந்துட்டு. ஆனால் அந்த படம் வரதும் தெரியல, ஆனால் போகிறதும் தெரியல. ஆனால் அதே பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற படம் இருக்கிறாங்களா, அந்த படம்லாம் எப்படி இருக்குது, உலகத்தை வாய்ந்தாகுது. ஏன் இருக்குன்னா அவங்க நோக்கம் சரியாக இருக்குது. நோக்கம் சரியில்லைன்னா அந்த படம் என்றைக்கும் வெற்றி பெறாது. இவங்களுடைய பாட்சா வந்து தமிழ்நாட்டை தவிர்த்து எந்த மாநிலத்திலும் இவங்க பாட்சா பலிக்கும். தமிழ்நாட்டில் நம்ம தலைவர் தொல் திருமாவளவன் இருக்க வரையில் அவங்களுடைய பாட்சா பலிக்காது.